தேன் வந்து மனித உணவு கிடையாது. தேன் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது தேனீக்களுக்கான உணவு. தேன் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளோ கடினமாக உழைச்சி அந்த உணவை போய் சேர்த்து வச்சு அதை போய் மனிதர்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது ஒரு கண்டிப்பாக நேர்மையான உணவாக இருக்கிறது. தேன் சாப்பிட்றது ஒரு அநியாயம். அது நேர்மையற்ற ஒரு உணவு. இப்போது அந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு அணுகுமுறை நம்ம உணவு முறையில் இருக்கணும். நம்ம ஏதோ கிடைச்சா சாப்பிட்றது அப்படின்னு. இப்போ தேன் நமக்கு நல்லது தான் பண்ணுது. தேன் அதனால தான் நம்ம மகரந்த சேர்க்கையெல்லாம் நடக்குது. மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு உணவு நமக்கு கிடைக்குதுன்னா மகரந்த சேர்க்கை மூலம் நடக்கிறதுனால தான் உணவுலாம் நமக்கு கிடைக்குது. காய்கறிகள், இப்போ மாம்பழம்லாம் சாப்பிட்றோம், காய்கறிகள் சாப்பிட்றோம், எல்லாமே என்ன காரணம்? இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால தான். அதுக்கு என்ன காரணம்? மகரந்த தேனீக்கள் தான் காரணம். தேனீக்கள் போய் தேன் எடுக்கிறதுனால தான் ஒன்று விடாமல் எல்லா பூக்கள்லேயும் ஒரு பூ விடாமல் எல்லா பூவிலையும் போய் தேன்லாம் எடுக்கிறதுனால தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. மகரந்த சேர்க்கை தான் இந்த மாதிரி உணவு காய்கறிகள், பழங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணம். அப்போ அந்த தேனீக்கள் மனிதர்களுக்கு நன்மை செய்யுது. ஆனால் பதிலுக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கஷ்டப்பட்டு அவைகள் நமக்கு செய்கிற அந்த நன்றி, அதோட பலனா அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தேன் கிடைக்குது. அந்த தேனை போய் நீ எடுத்து சாப்பிட்ற அப்படின்னா அது எவ்வளோ விசுவாசமற்ற ஒரு செயல், ஒரு அறிவற்ற ஒரு செயல். அறிவற்ற ஒரு செயல். தேன் சாப்பிட்றது ஒரு அறிவற்ற செயல். அந்த மாதிரி நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கணும். அறிவுபூர்வமான அணுகுமுறை நம்ம உணவு முறையில் இருக்கணும். வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னா வயிறு நிறைஞ்சா போதும், எது எப்படி போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வயிறு நிறைஞ்சா போதும், நம்ம ஏதாவது உணவு கிடைச்சா போதும், வயிற்றை நிறச்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சி எதையுமே அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. தேன் தேனீக்களுக்கான உணவு. இன்னொன்று என்னென்னா, ஒரு உணவை நீ சாப்பிட்றன்னா அதில் ஒரு உணவு உயிரை பணயமாக வச்சு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. இப்போ தேன் சாப்பிட்ற அப்படின்னா சின்ன வகை தேனீக்கள் கொட்டிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. நாட்டு தேனீக்கள் இருக்குது, இப்போ காட்டு தேனீக்கள் இருக்குது. இப்போ சின்ன வகை தேனீக்கள் கொட்டிச்சுனாக்கா நமக்கு எதுவும் பெருசாக ஆகாது. 10 தேனீக்கள் கொட்டிச்சுனாலும் ஒன்றும் ஆகாது. அதுவும் பெரிய வகை தேனீக்கள் கொட்டிச்சுனாக்கா செத்து போயிடுவாங்க. 3 தேனீக்கள் கொட்டிச்சுனாலும் செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவு உனக்கு தேவையா? தெரியாதனமாக அந்த கூட்டை கலைச்சிட்டாலே அது கொட்டிச்சுனாலே செத்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு 3 தேனீக்கள் கொட்டினாலே அவ்வளோதான். 3க்கு மேலே 4 கொட்டிச்சுன்னா அவ்வளோதான், இறந்து போயிடுவேன். காட்டு தேனீக்கள்லாம் கொட்டிச்சுன்னா. அப்போ அவ்வளோ ஆபத்தான ஒரு தேன் கூட்டில் போய் நீ எடுத்து நீ அந்த தேனை சாப்பிடணுமா? உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை நீ சாப்பிடணுமா? உன் உயிர் உனக்கு மேலானது இல்லையா? மேலானதாக தெரியவில்லையா? அந்த தேனீக்களை விட உன் உயிர் தான் உனக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது உன் உயிரை பணயமாக வச்சு உன் உயிரை துச்சமாக நினச்சி அந்த தேனை சாப்பிட்ற அளவுக்கு அந்த தேனில் என்ன இருக்குது? அப்படி அந்த மாதிரியும் அப்படி நம்ம யோசிக்கணும். அதனால் தேன் மனித உணவு கிடையாது, அது தேனீக்களுக்கான உணவு. கஷ்டப்பட்டு அது உழைச்சி பல கிலோமீட்டர் அலைஞ்சு திரிஞ்சு அந்த தேனை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து, அதுவே சின்ன ஒரு பூச்சி, அது கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேர்த்து 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 வைக்கிது. அதை போய் அவ்வளோ ஈஸியாக எடுத்து சாப்பிட்றீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தேன் மனிதர்கள் தேனீக்களை தேன் சாப்பிட்றதுனால உணவு உற்பத்தி குறையுது. உணவு உற்பத்தி குறைஞ்சி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எந்த தேன்கூடுகளையும் விடுறது கிடையாது. கண்ணுக்கு தேன்கூடு தெரிஞ்சதுன்னா அதை விடுறதே கிடையாது. எங்கே தேன்கூடு பார்த்தாலும் சரி அதை விடுறது கிடையாது. ஒன்று பாதுகாப்பு காரணமாக அழிப்பாங்க, இல்லைன்னா இப்போ கிராமத்துலலாம் சின்ன வகை தேனீக்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துருவாங்க, விட மாட்டாங்க. இப்படி தேன்கூடுகளை அழிக்கிற ஒரு வேலையிலையும் மனிதர்கள் இறங்கிட்டுருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தேன்கூடுகளை அழித்தா என்னாகும்? தேனீக்கள் குறைஞ்சிட்டு போகும். இப்போ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எங்கேயாவது தேன்கூடு தெரியுதா? எவ்வளோ மரங்கள் இருக்குது, எவ்வளோ மரங்கள் செடிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் தேன்கூடுகளை எங்கேயாவது சகஜமாக பார்க்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு மனிதர்கள் தேன்கூடுகளை அழிச்சிக்கிட்டு வராங்க. அதனால் என்ன ஆகுன்னா நமக்கு தான் நஷ்டம். உணவு உற்பத்தி குறைஞ்சி போகும். மகரந்த சேர்க்கை செய்வதற்கு தேனீக்கள் இல்லாத ஒரு நிலைமை.
அதனால் உணவு உற்பத்தி குறைஞ்சி போகும். இதனால் நமக்கு தான் நஷ்டம். அதனால் தேனீக்கு நீ தேன் கூட வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல, அதுவாக தேன் கூடு கட்டுது, ஒன்றும் பண்ணாமல் இரு, அது பாட்டுக்கு அது தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போட்டோம். அந்த மாதிரி தேன் கூடுகளை நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு. தேன் வேணும், நிறைய நமக்கு தேனீக்கள் வேணும். நாட்டு தேனீக்களை பரப்புகிற வேலையை எதாவது செஞ்சால் நல்லது. காட்டு தேனீக்கள் ஆபத்தானது. அது நமக்கு தெரியாதனமாக அதை கலைச்சி விட்டால் கூட அது கொட்டிச்சுன்னா 3க்கு மேலே கொட்டிச்சுன்னா செத்து போயிடும். அதனால் சிறிய வகை தேன் கூடுகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி நம்ம செய்யணும். சிறிய வகை அதை நம்ம எடுக்கக்கூடாது. அது ஒரு மகரந்த சேர்க்கை மாதிரி. அதுக்கு மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்காக அந்த தேன் கூடு நமக்கு தேவை. அதனால் சிறிய வகை தேனீக்களை நம்ம பரப்பணும். பாதுகாப்பான தேனீக்கள் அது நம்மளை கொட்டினா எதுவும் ஆகாது. அதே நேரத்தில் நம்ம சிறிய வகை தேனீக்களாக இருந்தாலும் சரி, அந்த தேன் கூட்டிலேருந்து நம்ம தேன் எடுக்கக்கூடாது. தேன் மனிதர்களின் உணவு கிடையாது. அது நீ சாப்பிட்டா என்ன ஆகுனா, உயிரை பணயமாக வச்சு நீ ஒரு உணவை சாப்பிட்டனா அந்த உணவு உனக்கு மூட நம்பிக்கை ஏற்படுத்தும், உடம்புல நோயை ஏற்படுத்தும். ஏன்னா உடம்புக்கு அது ஆபத்து. ஏன்னா அதிலே பாருங்கள், உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை சாப்பிட்ற, அது இப்போ தேன் கூடு எடுக்கிற அப்படின்னா உன் உயிரை பணயமாக வச்சு தான் நீ தேன் சாப்பிட்ற அப்படின்னா, அந்த தேனீக்கள் ஒன்று கொட்டிச்சுன்னா ஒரு 3-4 கொட்டிச்சுனாலே செத்துடுற. அப்போ அது கொட்டிச்சுனாலும் ஆபத்து தான். கொட்டலை, எந்த தேனீக்களும் என்ன கொட்டலை, பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது நீ சாப்பிட்டாலும் அது உனக்கு நோயை தரும். ஏன்னா ஒரு பயம் உனக்கு எப்போவுமே இருக்கும். தேன் மேலே உனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அப்போது கூடவே உனக்கு ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா எப்போதும் போல் உனக்கு ஒரு நேரம் போல் எல்லா நேரமும் இருக்காது. என்றைக்கா ஒரு நாள் தேனீக்கள் அதிகம் ஏதாவது கொட்டிடுச்சுன்னு 3-4 கொட்டிடுச்சு அப்படின்னா, பெரிய வகை தேனீக்கள் ஒன்று கொட்டிடுச்சு அப்படின்னா நீ செத்து போயிடுவ. அப்போ தேன் சாப்பிட உனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பயமே மரண பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ தேன் சாப்பிடும்போது நமக்கு மரண பயம் இருக்கும். மரண பயத்தோடு தேன் சாப்பிடும்போது அது நோயை உருவாக்கிவிடும். அதனால் நம்ம உடல் தான் முக்கியம். மரண பயத்தோடு நீ எதையுமே சாப்பிடக்கூடாது. உன் உயிரை பணயமாக வச்சு எதையுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் நம்ம உடம்புல நோய் வராமல் இருக்கணும். தேன் சாப்பிட்டா உடம்புல நோய் வரும், அல்லது உடம்புக்கு ஆபத்தானது. அது மூட நம்பிக்கைகள், அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த மாதிரி உயிரை பணயமாக வச்சு நீ ஒரு உணவை சாப்பிட்ற அப்படின்னா, உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம உணவு தான் முக்கியம், நம்ம உயிர் முக்கியம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ ஒரு உணவை சாப்பிட்றனாலே அதுதான் மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே மூட நம்பிக்கை. உயிரை பணயமாக வச்சு நம்ம உணவை தேடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. அதனால் தேன் சாப்பிட்டா உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அதனால் தேன் சாப்பிடக்கூடாது.